அத்தீஉல்லா அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க என்று சொல்லும்போது அது சார்ந்த ஒரு விடயம். அத்தீஉ ரசூல் ரசூலுல்லாவுக்கும் கட்டுப்படுங்க அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்வான். யஅமுரூன பில் மஅரூஃப் நன்மை அவர்கள் ஏவுவார்கள் என்று சொல்லும்போது அது சார்ந்த விடயம். வயன்ஹவுன அனில் முன்கர் தீமையை அவர்கள் தடுப்பார்கள் என்பதை சேர்த்து அல்லாஹ் தஆலா நினைவான் சொல்வான். அதே நேரத்தில் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வை வணங்குங்க அப்படி என்று சொல்ற நேரம் வஅபுதுல்லாஹ அல்லாஹ்வை வணங்குங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீங்க அப்படி என்று சொல்ற நேரம் அது சார்ந்த விடயம். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வை வணங்கணும் என்கிறதுக்கு அடுத்த அது சார்ந்த ஒரு விடயம். மனிதன் அல்லாஹ்வுக்கு அடுத்தபடி பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளணும் என்கிறான். வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ் அல்லாஹ் முடிவெடுத்து விட்டான், தீர்ப்பு வழங்கி விட்டான், சட்டமாக்கி விட்டான், அல்லாஹ்வை தவிர வேறு யாரை நீங்கள் வணங்கக்கூடாது. அடுத்தது என்ன சொல்லலாம் தெரியுமா? ஒபில் வாலிதைனி இஹ்சானா நீங்கள் பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். வஅபுதுல்லா அல்லாஹ்வுக்கு வஷ்குர் லீ எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு ஒலி வாலிதை உன் பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்து அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். எனக்கு நன்றி செலுத்து, அடுத்தது உன் பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்து. முதல்ல அல்லாஹ்க்கு நன்றி செலுத்து, அவன் படைச்சான். அதுக்கு அடுத்தது நன்றி செலுத்துறதுக்கு யார் தகுதி என்றால் நம்முடைய பெற்றோர்கள் தான். அல்லாஹ் படைச்சான், இந்த பெற்றோர்கள் ரிஸ்க் எடுக்கிறாங்க. இந்த விஷயத்தை நாங்கள் என்ன செய்யணும்? தெளிவாக புரிந்து கொள்ளணும். அப்போ அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் ஒரு விஷயத்தை சொல்லி அது சார்ந்த விடயம் அடுத்து சொல்கிறான் என்றால் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து, அல்லாஹ்வை வணங்கு என்கிற அடுத்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறது பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள், பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்து, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய் என்கிற ஒரு விஷயத்தை தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். பல இடங்கள் அல்லாஹ் தஆலா பெற்றோர்களை குறித்தே நமக்கு சொல்கிறான்.